அந்த வீடியோ ஸ்க்ரோல் பண்ணாமல் பாருங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நம்ம தமிழ்நாடு தேர்தல் அரசியல் களத்தில் நிற்கிற இந்த ரெண்டே பார்ட்டி தான், டிஎம்கே ஏடிஎம்கே. ரெண்டு பார்ட்டி தான் நிற்கிது. என்னைக்காச்சும் நீங்கள் திங்க் பண்ணியிருக்கீங்களா, புதுசாக ஏதாச்சும் இந்த கட்சி வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்ட்டு, புதுசாக ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு? புதுசாக எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஆசை இருக்கும் நம்மளும் நிற்கணும், ஆட்சி செய்யணும் அப்படின்ட்டு. நமக்கும் ஆசை இருக்கும் புதுசாக நிறைய கொள்கைகளை பார்க்கணும், நலத்திட்டங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு. ஓட்டு போடுற உரிமை நம்ம கையில் இருக்குது, ஓட்டு கேட்குற உரிமை அவங்க கையில் இருக்குது. என்றைக்குமே யாருமே நீ அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்ட்டு வந்து கம்பல் பண்ண முடியாது. ஏன்னா இது நம்மளோட ஓன் ரைட்ஸ். அப்படிங்கும்போது நம்ம உரிமை, நம்ம வந்து எந்த கட்சிக்கு வேணாலும் போடலாம், யாரை வேணாலும் ஜெயிக்க வைக்கலாம். இங்கே வந்து மக்களுக்காக பேசுகிறவங்க வந்து ரொம்ப கம்மி. இந்த இன்ஸ்டாகிராம்லையும் சரி, இந்த சோஷியல் மீடியாலாம் சரி, மக்களுக்காக பேசுகிறவங்க ரொம்ப கம்மி. கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேளுங்க. இல்லை, மிடில் கிளாஸ் இருக்கோம் பாருங்க, மிடில் கிளாஸ் நம்மளோட பவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக உள்ளது. நம்ம நினச்சோன்னா அப்படியே அந்த தேர்தல் காலத்தை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க, அந்த இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ கட்சி வீடியோ பார்ப்பீங்க, ஸ்க்ரோல் பண்ணுங்க, வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு செகண்ட் நம்ம மைண்டை மாற்றும். ஆனால் நம்ம வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கணும். புதுசாக ஒரு ஆளுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஃபிக்ஸ்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லோரும் பார்த்துட்டோம், 5 வருஷம் 10 வருஷம் இந்த ரெண்டு கட்சியில் உள்ள ரெண்டு கட்சியும் எப்படி இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். புதுசாக ஒரு கட்சியை நம்ம வந்து கொண்டு வரணும். நம்மளோட ஒவ்வொரு வாக்கு நம்மளோட லைஃப்பை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும். புதுசாக வாய்ப்பு கொடுக்கறதுக்கு திங்க் பண்ணுங்கள், டோட்டலாக சேஞ்ச் பண்ணுங்கள். ரொம்ப பவர்ஃபுல்லாக நம்ம போடுற ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லாக உள்ளது. இனிமேல் திங்க் பண்ணுங்கள். ஓட்டு போடாமல் மறந்துடாதீங்க, கரெக்டாக ஓட்டு போடுங்க.